எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். ஒரு நார்மலான கேஷுவல் டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும், ஏன்னா செக்கப் இருக்குது. அதனால் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அரவுண்ட் ஒரு 7:30 இருக்கும். பிளான் பண்ணது வந்து 7:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு. பட் 8 o'clock ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. வீட்டில் வந்து குக் பண்ணலை, பிகாஸ் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஹார்லிக்ஸோடு முடிச்சாச்சு. வெளியில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்காச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாவோ முடிவு பண்ணாவோ முதல்ல ஹாப்பி ஆகிறது நான் தான். அது என்னமோ தெரியல, எங்காச்சும் போகலாம் அப்படிங்கும் போதே ஒரு மாதிரி ஜாலியாக மனசு ரிலாக்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரே ஹாப்பியாக கிளம்பியாச்சு. போகும்போது கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பூரி அண்ட் பொங்கல் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. போகும்போதே நான் நினச்சேன் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வந்து கோவில் நோம்பிகள்லாம் சாட்டுற சீசன் இல்லையா, அதனால் எங்கள் ஊர் சைட்லேயே வந்து ஏகப்பட்ட கோயில்கள் வந்து நோம்பி சாட்டியிருக்காங்க. இது வந்து எஸ்ஆர்பி மில்ஸ் கிட்டே இருக்க ஒரு கோயில் நோம்பி. ஃபுல்லாக கரகமெல்லாம் எடுத்து போயிட்டுருந்தாங்க. காலையில் ஒரு 8:30 மணி போல் இருக்கும். அப்போயே பார்த்தீங்களா இந்த மாதிரி பந்தம்லாம் பிடிச்சிட்டு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருந்தாங்க. அப்பா என்ன சொன்னாருன்னா, ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு, சீக்கிரமே கிளம்புங்க, இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிப்போம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அதே மாதிரி நாங்கள் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். கணபதி ஏரியாவில் ஏகப்பட்ட டிராஃபிக். கிட்டத்தட்ட அந்த 2-3 கிலோமீட்டர்ஸ் கடக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 40 minutes ஆகிடுச்சு. எகெயின் அங்கே வந்து இன்னொரு கோவில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அதுவும் இன்னொரு க்ரௌடாக தான் இருந்துச்சு. எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகும்போது அரௌண்ட் 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்கா கூட்டங்கள் கிடையாது. யூஸ்வலாக மண்டேஸில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். ஆனால் இது வந்து வெனஸ்டே அப்படிங்கிறங்காட்டிக்கு நிறைய கூட்டம் இல்லை. அந்த அன்னைக்கு எனக்கு சுகர் டெஸ்ட் இருந்துச்சு. அதனால் லேபில் வந்து உட்காந்தாச்சு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுப்பாங்க. அண்டு இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, அந்த குளுக்கோஸ் வாட்டர் வந்து குடிக்கணும். அவங்க கலக்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஐயோ அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். எனக்கு யூஸ்வலாகவே இனிப்பு பிடிக்காது. இது குடிச்சிட்டு என்னால் முடியவே இல்லை. பட் எப்படியோ குடித்தாச்சு ஒரு வழியாக. குடிச்சிட்டு 2 hours வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. அண்ட் அகெயின் அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ப்ளட் எடுப்பாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் வாமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப இன்னொரு டே வர சொல்லி இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ வாமிட் பண்ணாமல் எதுவும் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கணும் ஒரு வழியாக. நான் எப்படியோ பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து இந்த 3rd floor 4th floor நினைக்கிறேன் இது இருந்துச்சு, காஃபி 2.0ன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடித்தாச்சு. அங்கேருந்து பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஹாஸ்பிட்டலே கிடையாது. இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ஃபுல்லாக கிளாஸ் விண்டோஸில் அந்த வியூவே வந்து வேறு லெவலாக இருக்கும். ஒரு 20 years பேக் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா நம்பியிருப்பாங்களா? பட் இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இப்போ கட்டிகிட்ருக்கிற இல்லை இப்போ ரீசெண்டாக கட்டின ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேறு லெவலான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விதத்தில் ஹாப்பி தான். பிகாஸ் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது அதில் தான் தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்வளோக்கு இதெல்லாம் முன்னேறிட்டுருக்கோ அந்தளவுக்கு அதை விட டபுள் மடங்கு கூடன்னு சொல்லலாம் ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் பில்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கடைசியாக செக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. போகும்போது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆஸ் யூஷுவல் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் காலப்பட்டி பிரிவில் இருக்க இந்த காதி பவனுக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து தலகாணி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தோம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் மறுபடியும் அங்கேயே போய் தலகாணி அம்மா எடுத்தாங்க. இது வந்து பியோர் இலவம் பஞ்சு தலகாணி. ஒரு பீஸ் வந்து 320 rupees. அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற தலகாணி வந்து 500 rupees. இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது வந்து காதி பவன் அண்ட் ஆல்சோ சின்ன கடையாக இருக்கும். பொருள் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய வகையான பொருள்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய குவான்டிட்டிஸில் இருக்காது. லிமிட்டட் குவான்டிட்டிஸில் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இந்த மெத்தைகளெல்லாம் அங்கே நிறையா இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும்.
எல்லாமே இலவம்பஞ்சு மெத்தைகள் அண்ட் குஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேஷ்டி சட்டைகள் துண்டுகள் எல்லாமே கூட இருக்குது. இந்த சாமி வேஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். சட்டைகள்லாம் இருக்குது. அப்பப்போ ஆஃபர் எல்லாம் கூட போடுவாங்க. இன்றைக்கி நான் பார்த்தது வந்து இந்த ஹெர்பல்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு. இது வந்து பொடிகள் தண்ணியில் கலக்கி குடிக்கலாம், சுடு தண்ணியில் சூப் மாதிரி. ஆரல்ஸ் வந்து சில பொடிகள் வந்து சாப்பாட்டில் போட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் வாங்கலை, பிகாஸ் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடின்னு 2-3 பொடி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பார்த்துட்டு மட்டும் விட்டாச்சு. இவங்கக்கிட்ட இந்த சாமி பொருட்களும் நிறையா இருந்துச்சு. ஊதுபத்தி, கற்பூரம், சந்தனம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி. அப்புறம் ஆர்கானிக்கான ஐட்டங்கள்ஸ், சோப்பு, அப்புறம் சென்ட்டு, தேன், இந்த மாதிரியான பொருட்களும் செலக்டிவாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு உண்டான அந்த பொட்டெல்லாம் இருக்கும்ல, தேங்காய் தொட்டியில், அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஆம்லா ஜூஸு, இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. பட் எதுவுமே நான் வாங்கலை. ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கினேன். சாக்லேட் வெரைட்டி புதுசாக இருந்துச்சாங்க. என்னென்னா துளசி சாக்லேட்டு, ஆம்லா சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ஆம்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் மட்டும் வாங்கியாச்சு. ஒரு பீஸ் வந்து 1 ரூபி. 25 சாக்லேட் இருக்கிற மாதிரி 25 ரூபா கொடுத்து அதை மட்டும் வாங்கியாச்சு. இவங்கக்கிட்ட வந்து இந்த காதி செப்பல்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டான செப்பல், ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அதையும் விண்டோ ஷாப்பிங் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அரௌண்ட் ஒரு 3:30 போல் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்து வாங்கின பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மேட் வாங்கினோம், இது வந்து 70 ருபீஸ். இன்னொரு மேட் வாங்கினோம், இந்த செக்குடு டிசைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. ரீசனபிள் ரேட் தான், பிகாஸ் அந்த ரேட்டுக்கான குவாலிட்டி வந்து அதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்களும் ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எந்த பிஸ்னஸில் தான் ப்ராஃபிட் இல்லாமல் விற்க போகிறாங்க. இதுதான் இந்த ஆம்லா சாக்லேட். எனக்கு அதோட சுவை வந்து அவ்வளவுக்கா இஷ்டம் இல்லை, பிகாஸ் எனக்கு ஆக்சுவலாகவே ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காது. மேபி அதனால் எனக்கு பிடிக்கலையான்னு தெரியல. பட் அம்மா சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து துண்டு வாங்கினாங்க. ஒரு துண்டு வந்து 100 ரூபா. 3 துண்டு வாங்கினாங்க. ரொம்ப நீளமாக, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சொரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சு. சின்ன பொருளோ பெரிய பொருளோ கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை திரும்ப பிரித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி திருப்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பொட்டி பிரித்து மறுபடியும் பார்த்தாச்சு. இந்த ஸ்வீட்டான ஆம்லா சாக்லேட்டோட இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். காணொலியை முழுமையாக பார்த்ததுக்காக மிக்க நன்றிகள். நம்ம சேனலில் இருக்க நிறைய வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது காணொலியோடு உங்களை நான் சீக்கிரமாக பார்க்க வரேன். Until then, Keerthika signing off. Bye.